ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை அழித்த பிறகு அவனால் பாதுகாக்கப்பட்ட, அவனுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ்வின் அருளை கொண்டு பாதுகாக்கப்பட்ட, தஜ்ஜாலை கொண்டு ஈமான் கொள்ளாத அந்த மக்களிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவார்கள். அவர்களை சந்திப்பார்கள், அவர்களுடைய முகங்களை தடவுவார்கள். அதற்கு பிறகு அந்த மக்களிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தை கொண்டு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வான பாக்கியங்களையும் ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த காரியத்தை செய்வார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒரு கட்டளை இடுகிறான். ஈசா அவர்களே, ஒரு அடியார்கள் இருக்கிறார்கள். அந்த அடியார்களிடத்தில் யாரும் போர் செய்ய முடியாது. என் அருளால் பாதுகாக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அடியார்களை நீங்கள் ஒன்று சேருங்கள், ஒரு மனையின்பார் அவர்களை அழைத்து நீங்கள் ஒன்று கூட்டுங்கள் என்பதை ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை பிறப்பிக்கப்படும். அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தை ஒன்று சேர்ப்பார்கள். ஒரு மலையிலே அவர்கள் எல்லோரும் தங்கியிருப்பார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி தூரிசனா மலையின்பால் அவர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்றும் வருகிறது. இப்படிப்பட்ட கட்டத்தில்தான் இவர்கள் மலைக்கு மேலால் ஒன்று சேர்க்கப்பட்ட பிறகு அவர்கள் மலையில் தங்கியிருக்கின்ற பொழுது, அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் உயரமான பகுதியிலிருந்து, உயரமான இடங்களிலிருந்து, மலைகளிலிருந்து அவர்கள் கீழே வெளியே வருவார்கள். யார் இந்த யஜூஜ் மஜூஜ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகவும் பெறப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகளில் இருந்தும் உருவாக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்படுகிறது, யார் இந்த யஜூஜ் மஜூஜ்? அவர்கள் இரு கோத்திரத்தாருடைய பெயர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய உயரம் 100 முழம் உயரமாகவும் இருப்பார்கள் என்னும் ஒரு கருத்து இருக்கிறது. இல்லை, அவர்கள் 1 ஜான் அகலமும் 1 ஜான் நீளமும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட கூட்டத்தினுடைய அழிச்சாட்டியத்தின் காரணத்தால் சிக்கந்தர் தில்கர்னின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கூறப்பட்டு அவருடைய அழிச்சாட்டியத்தை ஒடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் செம்பாலும் இரும்பாலும் உருக்கப்பட்டு ஒரு செவர் வளர்க்கப்பட்டு அதற்கு அப்பால் அவர்கள் பிழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் சொல்வார்கள், யார் அந்த யஜூஜ் மஜூஜ்? சுப்ஹானல்லாஹ், சில பேர்களுக்கு அவர்களுக்கு காது ரொம்ப அகலமாக இருக்கும். 1 ஜான் அகலமும் 1 ஜான் நீளமும் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினர்கள் காது அகலமாக இருக்கும். இப்படி சில தஃப்சீர்களை சொல்றாங்க. அவர்கள் ஒரு காதிலே படுத்துக்கொண்டு இன்னொரு காதை கொண்டு மூடிக்கொள்வார்களாம். அல்லாஹ்வின் படைப்பை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இவர்கள் மனித இனமாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் அழிச்சாட்டியம் தாங்க முடியாது. இப்படிப்பட்ட யஜூஜ் மஜூஜ் கியாமத்தின் நெருக்கத்தின் அடையாளம். ஒவ்வொரு நாளும் தில்கர்னி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்பட்ட அந்த இரும்பு பாலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் சன்னஞ்சன்னமாக குடைந்து கொண்டிருக்கிறார்கள். கியாமத்து நாளினுடைய நெருக்கத்தின் அந்த மறுமை நாளினுடைய அடையாளத்தின் போது அந்த கூட்டத்தினர்களில் இருந்த ஒருவர் அல்லாஹு தஆலா ஈமானை கொள்ளச் செய்து முஃமினாக மாறி அவர் சொல்வார், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீதி நாம் தகர்ப்போம் என்று சொல்வார். அதுவரைக்கும் குடைந்து கொண்டிருந்த, அதுவரைக்கும் பெயர்த்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தினர்கள் கடைசி நேரத்தில் ஒருவர் முஃமினாக ஆக்கப்பட்டு அவர் சொல்வார், இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைக்கு வருவோம் என்று சொல்வார். அதோடு அவர்கள் மாலை நேரத்தில் திரும்பி விடுவார்கள். மறுநாள் காலையில் அவர்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி துவங்கி அவர்கள் குடையை துவங்குவார்கள். அல்லாஹ் எப்படி வைக்கிறான் பார்த்தியலா? ஒரு கூட்டத்தை அந்த பக்கம் வச்சு அந்த கூட்டத்துடைய அழிச்சாட்டியத்தின் காலமாக பாலம் அமைக்கப்பட்டு இன்று வரைக்கும் வராமல் தடுக்கப்பட்டு கியாமத்து நாள் வருகின்ற பொழுது அவர்கள் வெளியாக்கப்படுவார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை கொண்டு தான் அல்லாஹு தஆலா கடைசி நேரத்தில் ஒருவரை ஈமான் கொள்ள வச்சு
சுபஹானல்லாஹ். அவர் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருவோம் என்று சொன்ன பிறகு அல்லாஹு தஆலா மறுநாள் அவர்களை வர வச்சு பிஸ்மில்லாஹில் துவக்கம் மூலமாக அவர் குறைந்து வெளியே வருவார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி மேல் பகுதியில் இருந்து மேட்டுப் பகுதியில் இருந்து அவர்கள் கீழே இறங்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. திபு 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 என்று அந்த கூட்டத்தினர்கள் வெளியாகுவார்கள். அந்த கூட்டத்தினர்கள் தபிரிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த நதியை கடப்பார்கள். முதல் கூட்டம் எந்த அளவுக்கு அவர்களுடைய கூட்டத்தினர் பிறகு தெரியுமா? மனித இனத்தை விட 10 மடங்கு கூட்டம் அதிகம். 1 மடங்கு நம்ம 9 மடங்கு அவங்க அதிகம். அந்த அளவிற்கு கொச்சன்னு இருப்பாங்க, நிரப்பமா இருப்பாங்க. ஆனால் ஆள் ஒரு ஜான் தானே இருக்கிறான், குச்சுன்னு இருப்பான். நம்ம பாஷையில் சொல்ல போறான்டா சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பாஷை இருக்கும் இல்லையா? கட்டைன்னு இருந்துக்கிட்டு அவன் வரத்தை துடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு வேகமாக வருவான். இந்த தபிரிஸ்தானுங்களுடைய அந்த நதியை கடப்பாங்க. அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துருக்கிறான் பாருங்க. ரப்பை நினச்சிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கு சொல்ல வர அந்த முதல் கூட்டம் கடக்கக்கூடியவர்கள் அத்தனை நீரையும் குடித்து விடுவார்கள். பின்னாடி வந்து கொண்டே இருப்பார்கள். கடைசியாக வரக்கூடிய கூட்டம் இங்க நீர் இல்லாததை பார்த்து இவர்கள் சொல்வார்கள், ஒரு காலத்தில் இந்த நதியில் நீர் ஓடி இருக்குது, இப்ப நீர் இல்லை போல தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு காலத்தில் நீர் ஓடி இருக்கிறது, இப்ப நீர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க கொஞ்ச காலத்தை வந்திருப்பாங்க. அப்ப எந்த அளவிற்கு அவ்வளவு பெரிய நீரை அவர் குடித்திருப்பார்கள். வந்தவர்கள் வெளியே வந்து எல்லா இடத்திற்கும் போய் அவர்கள் அடிச்சாட்டியம் செய்வார்கள். 4 இடத்திற்கு மாத்திரம் அவர்கள் செல்ல முடியாது. ஒன்று மக்கத்துல் முக்கர்ரமா, மதீனத்துல் முனவ்வரா, ஜெருசலம் பைத்துல் முகத்தஸ், தூரிஸ்னா மலை என்றும் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இடத்திற்கு அவர்களுக்கு செல்ல முடியாது. மற்ற எல்லா இடங்களுக்கும் செல்வார்கள் இந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள். இவர்கள் செத்த பிராணிகளை எல்லாம் திம்பார்கள். ஏன் மனிதர்களை கூட அடித்து திம்பாங்க. எல்லாவற்றையும் இவர்கள் சாப்பிடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அடித்து கொள்வார்கள். அடித்து கொள்வது மட்டும் இல்லை, அதை அப்படி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் அழிச்சாட்டம் செய்வாங்க. கடைசியாக இவர்கள் ஒரு உயரமான இடத்திற்கு சென்று அதுக்கு பிறகு சொல்வார்கள், நாம் எல்லோரையும் அழித்து விட்டோம், இனிமேல் வானில் இருக்கக்கூடிய மலக்குகள் மாத்திரம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் அம்பு எய்வார்கள். அதிலிருந்து சென்ற அம்பு மீண்டும் வருகின்ற பொழுது இரத்தக்கரையோடு இது வெளியே வரும். இப்பொழுது சொல்வார்கள், வானமண்டலத்தில் உள்ள மலக்குமார்கள் நாம் என்ன செய்கிறோம், அம்பு இது கொண்டு விட்டோம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தினர்களை அல்லாஹ் அழிப்பதற்கு பலவிதமான கருத்துக்களை சொல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பறவைகள் கொத்துவது போன்றுண்டான ஒரு அதாபை, ஒரு வேதனையை அவர்கள் கழுத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இன்னும் சொல்வார்கள், பூச்சி அதாவது புழு கடிப்பது போன்று உண்டான அவருடைய கழுத்தில் வலி ஏற்படும் என்றும் சொல்கிறார்கள். ஆக ஒரு விதமான அவர்களுக்கு கழுத்தில் வலி ஏற்பட்டு ஒரே இரவில் அவ்வளவு பிரமாண்டமான கூட்டம் மரணிக்கப்படும், அழிக்கப்படும். இந்த சமூகத்தில் அதிகாலை நேரத்திற்கு முன்பாக அந்த கூட்டத்தினர்கள் அழிக்கப்படுவார்கள். அழிக்கப்பட்ட பிறகு சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலையிலிருந்து எந்த கூட்டத்தோடு அவர்கள் இருந்தார்களோ, பாதுகாக்கப்பட்டு அந்த கூட்டத்தில் தடுத்து வைத்திருந்தார்களோ, அந்த கூட்டத்தோடு கீழே இறங்குவார்கள். இறங்கி பார்த்தால் சுபஹானல்லாஹ், எங்கு பார்த்தாலும் யஜூஜ் மாஜூஜினுடைய அந்த சடலங்கள் நிரம்பி இருக்கும். எங்கு பார்த்தாலும் இருக்கும். சடலங்களாக இருந்த அந்த யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்களுடைய உடலிலிருந்து ஒரு விதமான துர்நாற்றம் ஏற்படும். இப்பொழுதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்தவர்களும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஃபயிர்சிலுல்லாஹு த்வைரன், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு பறவையை அனுப்புவான். கஅனாகில் முஃப்தில், அதாவது ஒட்டக கழுத்தை போன்றுண்டான நீண்ட கொஞ்சம் பெரிய பறவையான ஒரு பறவை வரும். அல்லாஹ் அனுப்புவான். அந்த பறவையின் மூலமாக அவருடைய உடலை கம்மி கொண்டு ரப்பு எங்கே போட சொல்லுகிறானோ, எங்கே அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறானோ அங்கே போடப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி போடப்பட்ட பிறகு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அழகான ஒரு மழையை இறக்குவான். சுப்ஹானல்லாஹ், அந்த மழை இறக்கப்பட்ட அந்த மழை எங்கு பார்த்தாலும் தண்ணீராக இருக்கும். அந்த தண்ணீர் எல்லா இடங்களுக்கும் செல்லும். எல்லா இடங்களுக்கும் அந்த தண்ணீர் சென்று எல்லா இடத்தையும் பரிசுத்தப்படுத்தும், தூய்மையாக ஆக்கிவிடும், சுத்தமாக ஆக்கிவிடும் எல்லா இடத்தையும். அதற்கு பிறகு ஒரு கட்டளையிடப்படும், சுத்தமாக ஆக்கப்பட்டு எங்கு பார்த்தாலும் சுத்தம் பளிங்கு போல் பளிச்சுன்னு இருக்கும்.
அதற்கு பிறகு பூமிக்கு கட்டளைப்பட்டு உன்னிடம் இருக்கக்கூடிய பரக்கத்தை நீ வெளியாக்குவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த செய்தியை சொல்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பூமிக்கு கட்டளையிடப்பட்டு அதிலிருந்து எல்லா விளைச்சல்களும் பரக்கத்துகளை எல்லாம் வெளியாக்கும். அல்லாஹ் எல்லா விதத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். தஜ்ஜால் அழிக்கப்பட்டு யஜூஜ் வாஜூஜ் அழிக்கப்பட்டு அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் சிறந்த முறையில் சந்தோஷமான முறையில் அவர்கள் வாழ்வார்கள். செழிப்பான முறையில் வாழ்வார்கள். பரக்கத்தான முறையில் வாழ்வார்கள். அல்லாஹு தஆலா பழ வர்க்கங்களையும் கனி வர்க்கங்களிலும் பரக்கத் செய்வான். மிருகங்களிலும் ஒட்டகத்தின் மூலமாக பரக்கத் கிடைக்கும், மாடின் மூலமாக பரக்கத் கிடைக்கும், ஆண்டின் மூலமாக பரக்கத் கிடைக்கும். எல்லா விதத்திலும் பரக்கத்தான முறையில் அன்றைய நேரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பரக்கத்தான முறையில் வாழ்வார்கள்.